வணக்கம் நேர்களே. கொசுவை விரட்டுறதுக்கு செலவே இல்லாமல் கொசுவை விரட்டுறதுக்கான 3 வழிமுறைகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வீடியோ போகலாமா? வணக்கம் நேர்களே. ஹெல்த் இஸ் வெல்த்தில் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொசு அது வந்து ரொம்பவே தொல்லை கொடுக்குற விஷயம். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு மெயினாக வந்து கொசு கிடைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து காயிலேருந்து லிக்விட்லேருந்து வாங்கி நம்ம வந்து மாட்டி வைக்கிறோம். அது ப்ரீத் பண்ணுறதுனாலே அவங்களுக்கு வந்து ரொம்பவே அலர்ஜியெல்லாம் வரும். ஸோ அது இல்லாமல் நம்ம வீட்டில் சாமி ரூமில் இருக்கிற விஷயங்களும் சில விஷயங்களை மட்டும் செஞ்சோம் அப்படின்னா 3 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். அது விஷயங்களை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கொசு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்துட்டு அதெல்லாம் ஓடிடும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஊதுபத்தி எடுத்திருக்கேன். இது வந்து எப்போதுமே சாமி ரூமில் நமக்கு இருக்கும். இதில் வந்து ஹெர்பல் ஊதுபத்தி எல்லாம் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஊதுபத்தி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஊதுபத்தியை வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஊதுபத்தியை ஏற்றிட்டேன். இதை வந்து நீங்கள் மூளை முழுக்க அப்படியே கார்னர்லாம் எங்கே இருக்கும், மெயினாக கார்னர் இருக்க இடத்துலாம் கட்டுங்க. அங்கே தான் வந்து கொசுலாம் மறைஞ்சிருக்கும். ரொம்பவே சிம்பிளானது, ரொம்ப செலவே இல்லாதது. இந்த ஒரு டிப் பார்த்துட்டோம். அடுத்து கொசு வராமல் இருக்கிறதுக்கான 2வது டிப் என்ன அப்படின்னா, அடுத்தது வந்து கொசு வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் சாமி ரூமில் நமக்கு இருக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுவும் நம்ம சாமி ரூம்லலாம் இருக்கும். இது இல்லை அப்படின்னா கொட்டாங்கச்சியில் எரிச்சு இது பண்ணுறதை நான் உங்களுக்கு எப்படின்னு அடுத்து சொல்கிறேன். இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வீட்டில் இருக்கிறத எடுத்து இதையும் நீங்கள் ஏற்றி அதை என்ன பண்ணிங்கன்னா அது புகை வரும் இல்லையா, அதை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசு வந்து இருக்கிறத போயிடும். எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றிடுங்க. இல்லாமல் இந்த வரும் புகை நல்லா வருது. இது வாசனையும் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து வீடு வந்து தூசி எல்லாம் இருக்கிறது எல்லாமே போயிடும். கொசு கண்டிப்பாக போயிடும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 3வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ கொசுவை விரட்டுறதுக்கான பூச்சியாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும், மழை காலத்தில் வர்றது பூச்சியாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும் சரி, அதை விரட்டுறதுக்கான 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், கற்பூரம், சூடம் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பூரம்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கோங்க. இது வந்து தண்ணியில் ஈஸியாக காற்றுலேயே வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு தெரியும். இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு பாருங்கள், தண்ணியில் ஒரு 2-3 போடுங்க. இதெல்லாம் செலவே இல்லாமல் கொசுவை விரட்டுறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம். இந்த தண்ணியில் போட்டுட்டேன். இது வந்து கரைஞ்சிரும். எங்கே வந்து கொசு இருக்கோ அந்த இடத்துல, இல்லை கார்னரில், அந்த இடத்துலலாம் வந்து வீட்டோட கார்னரில் மெயினாகவே கொசு இருக்கும். லைட்டாக அமர்த்தினோடனே வந்துடும். ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து என்ன வராது அப்படின்னா கொசு பூச்சி எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணிக்கு. இது எந்த இடத்துல உங்களுக்கு கொசு இருக்கோ அந்த இடத்துல வைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட திருப்பி மீட் பண்ணலாம். நம்ம சேனல் ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமான நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹெல்த் இஸ் வெல்த்.